ஸோ எங்களுதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட ஓன் கேட்ரிங் டீம் இருக்குது. ஓன் கேட்ரிங் டீம் வித் வெஹிக்கிள் தனியாக செப்பரேட்டாக மேனேஜ் பண்ணுவோம். உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஹால் ரெடி பண்ணி எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு ஹால் ரெடி பண்ணிடுவோம். அங்கே எங்கள் கேட்ரிங் டீம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. எங்களோட டீமில் கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆன் கால் டாக்டர்ஸ் கான்டாக்ட் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு எங்களோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கோமோ அந்த மாதிரி பார்த்துக்குவோம். டூர் போயிட்டு வந்துட்டு அண்ணா விட்டுட்டு போகும்போதே கட்டி பிடிச்சி அழுது விட்டுட்டு போகிற வேணாம் அப்படின்னு சொல்லி அழுத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. எங்கள்கிட்ட நாங்கள் 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம்ல, அவங்க 12th டூர் போயிருக்காங்க எங்கள்கிட்ட. அப்புறம் காலேஜஸ் 3 இயர்ஸ் டூர் போனாங்க. இப்போ ஆஃபீஸில் டூர் போகிறப்ப கூட எங்களை கூப்பிட்ருக்காங்க. உங்களோட மெயின் ப்ரிகாஷனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு பெஸ்ட்டு ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கலில் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும்? அங்கே ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கணுன்னாவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இதை நான் மட்டும் சொல்லலை, எல்லா பெரிய ஆளுங்களும் சொல்லியிருக்கிறது வந்து மெயினாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை பார்ப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு வெறும் 10க்கு 10 ஆஃபீஸ் இருந்து நீங்கள் ஒரு ஆள் ஃபுல் டைமாக உட்காந்து மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண ரெடினா டூரிசம் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ சேலமில் ஃப்ரான்சைஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 1 இயருக்கு வந்துட்டு நாங்கள் உங்களோடையே நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணுவீங்க. நாட் ஒன்லி ஃபார் த சேலம் ட்ரிப்ஸ் இல்லாமல் எல்லா விதமான ட்ரிப்ஸுக்கும் நாங்கள் உங்களை கூப்பிட்டு போய் உங்களை வந்துட்டு அந்த ஃபுல் நாலேஜை கெயின் பண்ண வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் இட் வில் பி ஈஸி டு மேனேஜ் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி உங்கள் பிரான்ச்சஸை நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி. Hi guys, this is Vijay Barni. Today we have Mr. Gopinath, founder of Phoenix Events and Tours. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராகவே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே அந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற பேர் எனக்கு ரொம்ப புதுசாக பட்டுச்சு. அந்த ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த நேமோட ஸ்டோரி என்னவாக இருந்தது? மேம், ஃபீனிக்ஸ்ன்றது நார்மல் வேர்ட் தான். ஃபீனிக்ஸ் பேர்டோட நேம் தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணோம். பட் த திங் இஸ், அப்போ வந்துட்டு நாங்கள் ஃபோமாக ஆரம்பித்தோம். ஃபோமாக ஆரம்பிக்கும் போது PHOENIXன்ற ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணோம். பட் த திங் இஸ், இன்கார்பரேட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்பெல்லிங் நமக்கு கிடைக்கல. ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க டெல்லி சைடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லிங் கிடைக்கல. அதனால் FENEXன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் 10 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஸ்பெல்லிங்கை, அந்த நேமை விடக்கூடாது, அந்த ஐடென்டிட்டி வந்துட்டு விடக்கூடாதுன்றனால நாங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சூப்பர். ஸோ சின்ஸ் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றனால நான் எப்போவுமே ஒரு ட்ராவல் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? நீங்கள் எப்படி இந்த கம்பெனிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு? ஆக்சுவலி மேம், நாங்கள் என்னென்னா, என் ஃப்ரெண்டோட அங்கிள் வந்துட்டு இந்த டூரிசம் பிஸ்னஸில் இருக்கார். ஆல்மோஸ்ட் அவர் 20 இயர்ஸாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு சப்போர்ட்டிங்க்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்போம்ல, ஸோ எங்கேயாவது எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கேயாவது ஊர் சுற்றுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு டூரிசம் போகும்போது என்ன பண்ணுவார்னா கூப்பிடுவார் இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட்டிங்க்கு. ஏன்னா டூரிசமில் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்கும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஹோட்டல்ஸ் ரூம் புக் பண்ணால் போதும், இங்கேருந்து கூப்பிட்டு போய் செக்இன் பண்ணிட்டா போதும். பட் த திங் இஸ், டூரிசமில் நிறைய ஒர்க் இருக்கும். உங்களை வந்துட்டு கெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து, சீட் அரேஞ்ச்மெண்ட், கெஸ்ட்டுக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து, ஹோட்டல் செக்இன் ஆனதுக்கப்புறம் ஹோட்டலில் ரூம்ஸில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டீம் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி போகும்போது அதுலேருந்து இது போனது தான் இது டூரிசம். அப்படியே அங்கேருந்து அவர்கிட்ட போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நம்மளும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அவர் ஈரோடில் பண்ணிகிட்டு இருந்தால் நான் திருச்சியில் ஓனாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுதான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க 2016 ஆரம்பித்தோம், 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருக்குது. பட் டே 1 நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம், ஓகே ட்ராவல் கம்பெனினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே இருந்து பார்த்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்திருக்கும். உள்ளே வரும்போது ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மேஜராக என்ன? ஆக்சுவலாக ட்ராவல் கம்பெனினா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, ஜஸ்ட்டு கால் பண்ணி ஓகே கெஸ்ட்டு வருவாங்க, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு காரோ இல்லை பஸ்ஸோ ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டா அவங்க போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்கன்னு. பட் அது ஏன்னா நாங்கள் பார்த்த ஒர்க்கும் அப்படி தான். ஏன்னா அவர் என்ன எல்லாத்தையும் தனித்தனியாக மேனேஜ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு ரூம்ஸை வந்துட்டு ஒருத்தவங்க புக் பண்ணிடுவாங்க, கூட போவாங்க, சைட் சீன்ஸ் காட்டுவாங்க அப்படின்னு. பட் த திங் இஸ், டூரில் நிறைய இஷ்யூஸ் டெக்னிக்கலாக நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னா அவங்க வந்துட்டு எந்த டைம் கெஸ்ட்டுக்கிட்ட என்னென்னா ஒரு டைம் சொல்லுவாங்க, பட் அந்த டைமில் வந்துட்டு பர்ஃபெக்டாக நடக்காது. ஓகேவா? சிம்பிளாக ஒரு இது சொல்கிறோம், இங்கேருந்து ஒரு 60 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அவங்க என்னென்னா கோயம்புத்தூர் வராங்க. பட் தே ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். 25 அலுமினி மீட்டுன்பாங்கல்ல,
ஸோ அலுமினி மீட்டுன்றது மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? நாங்கள் ஈவெண்ட்ஸ்குள்ளே வந்ததுக்கும் அதான் காரணம். எப்படின்னா எல்லாம் டூர் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஈவெண்ட்ஸ் அலுமினி மீட், இப்போ அலுமினி மீட்டுனா ஒரு 60 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், அவங்களோட காலேஜோட ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த 60 மெம்பர்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேவா? அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்னால் 60 மெம்பர்ஸ் நம்ம நினைக்கிறோம்ல, 60 மெம்பர்ஸ்னால் 25 இயர்ஸ் முன்னாடி காலேஜ் படித்தவங்க. ஓகேவா? அப்போ அவங்க என்னன்னா அவங்களோட ஒய்ஃபு, சன்னு, டாட்டர் இன் லா, இந்த மாதிரி வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் 280 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 60 ஃபேமிலிஸ். 60 அப்போ எப்படி உங்களுக்கு அது வந்துட்டு எங்களுக்கு எப்போ தெரியும்னா 1 வீக் பிஃபோர். இல்லைங்க நாங்கள் 60 ரூம்ஸ் சொன்னோம், 60 ரூம்ஸ்னால் எங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 280 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஈச் மெம்பர் வந்துட்டு 3 பேரை கேரி பண்ணிட்டு வந்தாங்க, 3 மெம்பர்ஸ் கூட வந்தாங்க, எய்தர் டாட்டர் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது வந்துட்டு ஒரு மாதிரி ஹெக்டிக்காக ஆகிடும். ஸோ இது டிபெண்ட்ஸ், அந்த ஃபைனல் டைமில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் டூரிசமில். அஃப்கோர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் கிரேட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீனிக்ஸில் வந்து குரூப் ட்ரிப்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூஸ் படிக்கும் போதும் இல்லை உங்களோட கஸ்டமர்ஸ்ட்டை பேசி தெரிஞ்சுக்கும் போதும் தெரிஞ்சது தே கிவ் குட் ஃபீட்பேக்ஸ் அபவுட் குரூப் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கார்பரேட் ட்ரிப்ஸ் அப்படின்னும் போது சேஃப்டி, என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆல்சோ டிசிப்ளின்ற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபீனிக்ஸ் எந்த அளவுக்கு அதுக்கு எஃபர்ட் போடுறீங்க? ஸோ எங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கார்பரேட் டூர்னால் வந்துட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அவங்க வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா கார்பரேட்டில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிப்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் ட்ரிப்புன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒரு கார்பரேட்டில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கான, இல்லை இயர் அண்ட் ட்ரிப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக அதுக்கு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை ரீட்ரீட் ஈவெண்ட்டுன்பாங்க. ஓகேவா? ஒரு கார்பரேட்டோட ரீட்ரீட்டிங், அவங்களோட எம்ப்ளாயீஸோட என்கேஜ்மெண்ட்டு. ஏன்னா ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. சில எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருப்பாங்க, ஃப்ரெஷராக இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த ஈவெண்ட்டோட நாங்கள் ஒரு கார்பரேட் டூரில் என்னன்னா என்ன கோர் அவங்களோட எம்ப்ளாயோட என்கேஜ்மெண்ட்டு தான் இதுனா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி செலெக்ஷன்லேருந்து எல்லாமே அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தால் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஹால் இருக்கா, ஹாலு, டிஜே மைக்ஸு, ஈவன் அவங்களுக்கு வந்துட்டு ஈவினிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்தோன்னே ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ அன்றைக்கி டே 1 வந்துட்டு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயும் வச்சு ஒரு எம்சிஸை வச்சு ஒரு பிளான் பண்ணி அவங்களோட என்கேஜ்மெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது இல்லாமல் ஈவினிங் வந்துட்டு டிஜே பார்ட்டிஸு, மியூசிக்ஸு, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் மிச்சம் என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம். ட்ரிப் அப்படின்னும் போது ஃபுட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ குரூப் ட்ரிப் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பிடிக்கும், லிமிட்டட் மெனுவை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஃபீனிக்ஸ் எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ எங்களதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஓன் கேட்ரிங் டீம் இருக்குது. ஓன் கேட்ரிங் டீம் வித் வெஹிக்கிள் தனியாக செப்பரேட்டாக மேனேஜ் பண்ணிடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு குரூப் டூரில் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன வரும்னா இப்போ ஒரு 100 மெம்பர்ஸை நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 100 மெம்பர்ஸ் போய் சாப்பிட்டாங்கன்னா மினிமம் 2 to 3 hours ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 50 மெம்பர்ஸ் தோசை ஆர்டர் பண்ணுவாங்க, 50 மெம்பர்ஸ் இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இட் டேக்ஸ் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 4 பேர் போனாலே மினிமம் 30 to 40 minutes இல்லாமல் நீங்கள் வெளில வர முடியாது. அப்போ ஒரு 100 மெம்பர்ஸ் போனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஆல்ரெடி இருக்கிறது இல்லை நீங்கள் இப்போ போய் புதுசாக ஆர்டர் பண்ணுறது. இட் டேக்ஸ் 2 to 3 hours. டோட்டலாக உங்களுக்கு 1 டேக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைட் சீன் போகிறீங்கன்னா ஒரு 8 hours தான் நீங்கள் சைட் சீன்ஸ் போக முடியும். அந்த 8 hours நீங்கள் 4 hours ஃபுட்டுக்கே செலவு பண்ணிடுவேன். பட் எங்களுதில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஹால் ரெடி பண்ணி எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு ஹால் ரெடி பண்ணிடுவோம். அங்கே எங்கள் கேட்ரிங் டீம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எங்களோட என்னென்னா நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே மெனூஸ் கொடுத்துருவோம். ஸோ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட் பி லைக் எல்லாமே சவுத் இண்டியன்ஸா, ஜெயின்ஸ் ஃபுட்டா, ஸோ அந்த மாதிரி என்ன மெனுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடியே மெனு கொடுத்துருவோம். ஸோ மெனு கொடுத்தோன்னே என்ன ஆகுனா நீங்கள் வரும்போதே உங்களுக்கு அங்கே ரெடியாக இருக்கும் ஃபுட்டு. ஸோ போய் இறங்கினோன்னே இமீடியட்டாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு
அடுத்த பிளேசஸ் நீங்கள் இமீடியட்டாக சைட் சீன்ஸ் போகலாம். ஸோ இப்போ ஓன் கேட்ரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ஆன் டைமில் குட் ஃபுட் வரணும், ஹாட் ஃபுட் வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு நீங்கள் சொல்வீங்க? ஸோ ஓன் கேட்ரிங் டீமில் அதுதான் பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு 1 o'clock நீங்கள் வந்துட்டு முடிச்சுட்டு வெளில வருவீங்கன்னா, அங்கே 2 o'clock ஆச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி 2 o'clock தான் கெஸ்ட் வருவாங்க. ஸோ ஒரு பி ப்ரிப்பேர் ஃபுட் பை 2 o'clock. இன்கேஸ் இல்லை கெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வராங்க, ஏன்னா குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஏஜ்டு பீப்புள் வருவாங்க, இல்லை கிட்ஸோட நிறையா இருப்பாங்க. இப்போ ஸ்கூல்னால் கிட்ஸு நிறையா, ஸ்கூல் குரூப்னு வச்சுக்கோங்களேன், கிட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டெய்லி அவங்க லன்ச் டைம் வந்து 12:30 பிரேக் டைம்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்துட்டு 12:30க்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கெஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ஃபுட்டோட டைமிங்ஸ் வந்துட்டு எங்களோட ஓன் டீம்ன்றனால எங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் எனிவே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ பல்காக ஆர்டர் கொடுத்தாலும் உங்களோட ஓன் டீம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி உங்களால் டைம் கன்சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே ஸ்கூல் குரூப் ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுற ட்ரிப்ஸும் நீங்கள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ அங்கேயுமே வந்து சேஃப்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கலே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் தான் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எய்தர் தே கேன் ஃப்ரம் 5 இயர்ஸ்லேருந்து அப் டு 15 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வருவாங்க. ஸோ 5 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ரொம்ப இதாக பண்ணி ரூம்ஸ்லேருந்து அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸை நம்ம மேனேஜ் பண்ணி, ஏன்னா டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் த திங் இஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறோம், இப்போ பீச்சஸ்லாம் போகிறோன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இப்போ டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். அவுட் சைட் த கிளாஸஸ் வந்துட்டு நீங்கள் பீச்சில் ஓப்பன் ஏரியாவில் விட்டுட்டு வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேதர் பண்ணுறதுன்றது பெரிய ஹெட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு எங்கள் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாக்டாக எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எங்களோட டீமில் கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீச்சஸ் போகும்போது அந்த மாதிரி ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆன் கால் டாக்டர்ஸ் கான்டாக்ட் வச்சுருப்போம். ஒரு வாமிட்டிங் சென்ஸே வருது, நம்ம பேசிக் டேப்லெட்ஸ் வச்சுருந்தாலும் பட் வந்துட்டு ஆன் கால் டாக்டர், எமர்ஜென்சினா ஒரு கால் பண்ணால் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் டாக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு எங்களோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லும் போது சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் ஜாஸ்தியானதான் எல்லாரும் ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும்போது கூட அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்க வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேரண்ட்ஸோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறது ஃபீனிக்ஸ் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க? பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்கேட், வீட்டில் இருந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக என்னென்னா ஈஸி தாங்க. எங்களோடதில் என்னென்னா, இப்போது காலேஜோ ஒரு கார்பரேட்டோ ஒரு 10 பேர் நாங்கள் வந்துட்டு ஆர்கனைசேஷனாக போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் குரூப்னால் இட் வில் பி அப்படியே டபுளாக ஒரு 20 மெம்பர்ஸாக கூப்பிட்டு போவோம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஒரு கிட்டை வந்துட்டு நம்ம கூப்பிட்டு போகும்போது ஒரு 5 அவங்களுக்கு வந்துட்டு சொன்னாலும் புரிஞ்சிக்கிற இது இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அவங்கள நம்ம ஃப்ரீயாகவும் விடுவோம். பட் த திங் இஸ் டோன்ட் டேக் ரிஸ்க்குன்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கோமோ அந்த மாதிரி பார்த்துக்குவோம். அதே மாதிரி எங்களோட நிறைய நடந்திருக்கு. எப்படின்னா, ஒரு டூர் போயிட்டு வந்துட்டு அண்ணாக்கு விட்டுட்டு போகும்போதே கட்டி பிடிச்சி அழுந்து விட்டுட்டு போகிற வேணாம் அப்படின்னு சொல்லி அழுத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு 3 days அவங்க கூடயே இருக்கோம்ல, அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே. இப்போ போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங்கில், அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த கிட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி அண்ட் இது இல்லாமல் நம்ம அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து அவங்கள வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாமன்னா நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அங்கே போனோன்னே வந்துட்டு கிளைமேட் ஒத்துக்காமல் ஃபீவர்லாம் வரும். ஸோ இமீடியட்டாக டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து ட்ராப் பண்ணும்போது கட்டி பிடிச்சி அழுதுட்டு போன குழந்தைங்கள்லாம் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த பாண்ட் ஃபேமிலி பேண்ட் இன்னும் கான்டாக்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க எங்கள்கிட்ட. நாங்கள் 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம்ல, அவங்க 12th டூர் போயிருக்காங்க எங்கள்கிட்ட. அப்புறம் காலேஜஸ் 3 years டூர் போனாங்க. இப்போ ஆஃபீஸில் டூர் போகிறப்ப கூட எங்களை கூப்பிட்ருக்காங்க, ஃபோன் பண்ணும்போதே ஆனால் எப்போ இருக்கீங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடும். 12th எங்களுக்கு இப்போ ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகி அவன் குழந்தையே வந்துட்டு டூர் கூப்பிட்டு போகிற கண்டென்ட்லாம் இருக்குது. அவர் பேர் மன்சூர்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு
அவர் காலேஜில் டூர் போனார், ஆஃபீஸில் டூர் போனார். இப்போ அவர் ஃபேமிலி ஹனிமூன் டூருக்கு வந்துட்டு ஹவுஸ் போட் எல்லாம் புக் பண்ணி கொடுத்தோம். இப்போ அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் இருக்கு எங்கள்கிட்ட. ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி ஓரியன்டா அவங்களோட growth உங்க growth டூராக போய்கிட்டே இருக்க மாதிரி. நாங்கள் எங்களுக்கே பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அப்போ தான் எங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளும் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு. குழந்தைங்க இப்போ வந்துட்டு அவர் என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டூர் 1 டே பிக்னிக்லாம் கூப்பிட்டு போங்க, அதுக்கே எங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ குரூப் ட்ரிப்ஸ் பற்றி பேசிட்டோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்லேயே இப்போ பரவாயில்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானுமே நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸோட போய் ட்ரிப் போகலாம், எனக்கு நெட்வொர்க்கிங் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்புன்றது இப்போலாம் வந்தது இல்லைங்க. இட் வில் பி ஃப்ரம் த எப்படி சொல்லலாம், ஒரு 50 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கள் ஊரில் இருக்க 50 பேர் சேர்ந்து திருப்பதி போனோம், திருச்செந்தூர் போனோம், எல்லோரும் வந்துட்டு 800 போட்டோம், இல்லை மந்த்லி கலெக்ஷன் பண்ணி வந்துட்டு ஒரு குரூப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணி போனோம். அதை தான் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்புன்ற மாதிரி கலெக்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆனதெல்லாம் கிடையாது. அது ஆதி காலத்தில் இருக்கிறது ஒன்று. பட் இப்போது அது இன்டர்நெட்டில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இட் வில் பி ஹேப்பனிங். ஓகே, நாங்களும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எப்படின்னா ஒரு லொக்கேஷன் அதுதான் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சுருக்கோம். நாங்கள் வந்துட்டு யாரும் புது பீப்புளை வந்துட்டு உள்ளே கொண்டு வர மாட்டோம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பில். புது பீப்புள்னால் எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பு போயிருக்கணும், ஒரு கான்டாக்ட் இருக்கணும், எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் பில்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வாட்ஸ்அப்புக்குள்ளே எங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த ஓப்பன் மார்க்கெட்டிங் பண்ணி வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப் பண்ண மாட்டோம். ஏன்னா இதில் வந்துட்டு கேர்ள்ஸ் வருவாங்க, பாய்ஸ் வருவாங்க, அவங்களோட இது சேஃப்டினஸ் எங்களோட மெயினான இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் மட்டும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஈவன் கேர்ள்ஸ் ட்ரிப்பு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களுக்குள்ளேயே சண்டை வராமலாம் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கவங்கள மட்டும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஃபேமிலி ஓரியன்டாகவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கப்புள்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கப்புள்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கப்புள்ஸ் குரூப்பு, ஓகேவா, இது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி. இப்போ வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே அப்போ பண்ணோம், ஓகேவா. எப்படின்னா February 14 கரெக்டாக வீக்கெண்ட்ஸ் வந்துச்சு, ஓகேவா, வாகமனுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் பி கப்புள்ஸ் அந்த மாதிரி, ஓகேவா. அந்த மாதிரி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு இப்போ ஒரு 20 கப்புள்ஸ்னால் 20 ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி, ஸோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அக்காமடேஷன்ஸ், அங்கே ஃபுட்டு, சைட் சீன்ஸ், என்ட்ரி டிக்கெட்ஸ், அங்கே ஜீப் சஃபாரிஸ், ஸோ இது இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்ஸ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தரும். எங்களோட காண்டாக்டில் இருக்கணும். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப் போட்டு ஆட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை. ஓகே. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இப்போ இந்த கார்ப்பரேட் ட்ரிப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் குரூப்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்கலாம், ஆக்வர்ட் சைலன்சஸ் இருக்கலாம். அதுக்கு ஃபீனிக்ஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எல்லாரையுமே ஏறினோன்னே இட் வில் பி ஃபஸ்ட்டு ஒரு 2 hours வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்லுவோம். பஸ்ஸஸில் மைக்ஸ் இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பில்டிங்காகவும் இருக்கலாம், ஒரு கனெக்டிங் இதாகவும் நாங்கள் மூவ் பண்ணுவோம். எப்படின்னா அவங்கள வந்துட்டு அவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூரிசம் பண்ணுறேன், நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்ட் ஆகும், அவங்களுக்கு அதில் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். இது இல்லாமல் ஒரு இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பாண்டிங் க்ரியேட் ஆகி அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் வந்துட்டு எலாபரேட் ஆகும், கொஞ்சம் பெருசாகும். ஸோ அது ஸோ இப்போது நான் நிறைய சோலோவாக ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்ஸ் அப்படின்னும் போது குரூப் ட்ரிப்பாக இருக்கும். பட் சோலோவாக வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட ரைஸ் ஆகும்னு சொல்லலாம். அப்போது ஒரு ட்ராவல் கம்பெனி டிபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த மாதிரி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு எஃபர்ட் போடுவீங்க, என்ன ப்ராசஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு? ஸோ சோலோ ட்ராவலரில் எங்களோடது என்னென்னா எண்ட் டு எண்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி கேப்லேருந்து, ஓகேவா, உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறீங்களா, ஃப்ளைட் டிக்கெட், போர்டிங் பாசஸ் கொண்டு அங்கே அரைவில் ஆனோன்னா அங்கே கேப் பிக்கப் பண்ணி உங்களை ரூம் செக்இன் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் உங்களுக்கு பண்ணிடுவோம்.
ஸோ இதில் என்னன்னா சோலோ ட்ராவல்னால் வாட் வி டோன்ட் ப்ரிஃபர் யூ டு டேக் கோ வைஸ் ஐட்னரி ஓகேவா. நாங்கள் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டூருக்கும் ட்ராவலுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா நீங்கள் சோலோ ட்ராவல் தான் பண்ணுவீங்க. சோலோ ட்ராவல்னால் எக்ஸ்ப்ளோர் பை ஓன். நாங்கள் அங்கே போனோன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துருவோம் ஓகேவா. எய்தர் மேபி ஸ்கூட்டி இல்லை 2-வீலர் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்ட்ரி. வந்துட்டு சில கண்ட்ரீஸ்லலாம் இந்தியன் லைசன்ஸ் அலோடு. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துருவோம். யூ எக்ஸ்ப்ளோர் பை ஓன் செல்ஃப். நாங்கள் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது, ஸோ இங்கெங்கெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு அப்போல்லாம் வேணாம், யூ கோ வித் ஐட்னரி. எனக்கு வந்துட்டு உங்களோட கெஸ்ட்டோட ரெக்கமெண்ட் தான். இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஐட்னரி கொடுத்துருங்க, எனக்கு இதை காட்டிட்டு வாங்க அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணுவோம். பட் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா ட்ராவல் பை ஓன், பை எக்ஸ்ப்ளோர் ஓன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு உங்களோட மெயின் ப்ரிகாஷனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கலில் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும் அங்கே? ட்ராவல் எந்த அளவுக்கு லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸே ஏதோ ஒரு பயத்துலையோ ஏதோ ஒரு ஹெசிடேஷன்லையோ வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அட்வைஸ் பண்ணோன்னா என்ன சொல்லுவீங்க? மெயினாக உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கணுன்னாவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இதை நான் மட்டும் சொல்லலை, எல்லா பெரிய ஆளுங்களும் சொல்லியிருக்கிறது வந்து மெயினாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை பார்ப்பீங்க ஓகேவா. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் போகிறப்ப நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, மீட் பண்ணுற ஆள் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹனிமூன் ட்ராவல்னால் அதுக்கு தான் வந்துச்சு. ஏன்னா உங்களோட ஒய்ஃபை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இது க்ரியேட் ஆகும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு அக்காமடேஷனே பண்ணியிருக்கீங்க, அங்கே வந்துட்டு இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு டவலை வந்துட்டு ஈர டவலை பெட்டில் போட்டாங்கன்னா ஒரு சண்டை வரும். அங்கே வந்துட்டு புரியும், ஓகே இவங்களோட கேரக்டர் இது தான் அப்படின்னு. ஸோ அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் த பிஸ்னஸ். அதாவது வந்து இப்போது ஷார்ட் பீரியட்லேயே, அதாவது ஒரு 10 இயர்ஸில் ஒரு ஸ்ட்ராங் மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸி மாடல் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக பேஸ் திருச்சி ஓகேவா. திருச்சி அண்ட் சென்னையை வந்துட்டு நாங்கள் ஓனாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சேலம்லேருந்து ஒரு கம்பெனிஸ்க்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள்கிட்ட என்னன்னா நாங்கள் அங்கே ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ண முடியுது ஓகேவா. பட் த திங் இஸ் எம்ப்ளாயீஸோட இன்வால்மெண்ட் வந்துட்டு இருக்க மாட்டேங்குது ஓகேவா. இதே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாடியூலாக கொண்டு வந்தோன்னா அந்த எம்ப்ளாயி அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் போடுறத விட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கொண்டு வந்துடலாம். ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் கொண்டு வந்தோன்னா அவங்களுக்கும் அப்போ தான் பிஸ்னஸில் வந்துட்டு இன்வால்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் இன்னும் பிஸ்னஸ் பண்ணணும். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் 100% ரெடி ஓகேவா. எவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ண முடியும். எந்த லொக்கேஷன்னாலும் எங்களால் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக்கிங்லேருந்து எல்லாமே எங்களால் டேரெக்டாக பண்ண. பட் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி மாடல் தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ பண்ணால் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இதில் என்னென்னா இதில் வந்துட்டு நம்ம டூரிசம் மட்டும் பண்ணாமல் ஈவெண்ட்ஸும் பண்ணுறனால இட் வில் பி மோர் பெனிஃபிட். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தே வில் பி கெட்டிங் குட் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு இருக்க யங் மைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு உங்களோட ஃப்ரான்ச்சைசி மாடல் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அவங்கள ஆல்ரெடி எய்தர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெஷ் பாஸ்ட் அவுட் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னால் அவங்களுக்கு எப்படி இதில் வந்துட்டு ஏர்னிங் இன்கம்மாக பார்க்குறாங்களே. இதில் என்னென்னா ஏர்னும் பண்ணலாம், ட்ராவலும் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் க்ரியேட் ஆகும், ஒரு பிஸ்னஸும் க்ரியேட் ஆகும். ஸோ ப்ராசஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு நாங்கள் சர்டைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். இவ்வளோ பேமெண்ட் அந்த மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் 10x10. இதில் என்னென்னா டூரிசம்க்கு பெரிய ஆஃபீஸ் பெரிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா. உங்களுக்கு வெறும் 10 ஆஃபீஸ் இருந்து நீங்கள் ஒரு ஆள் ஃபுல் டைமாக உட்காந்து மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண ரெடினா டூரிசம் பண்ணலாம்.
ஏன்னா மிச்சம் எல்லாமே எங்களோட டீம் மேனேஜ் பண்ணிக்கும். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேருந்து பஸ்ஸஸ்லேருந்து அகாமடேஷன்ஸ்லேருந்து எல்லாமே எங்கள் டீம் மேனேஜ் பண்ணிக்கும். அவங்களோட இது வந்துட்டு வர கிளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை இது பண்ணி அவங்களுக்கான கொட்டேஷன்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அதை வந்துட்டு அவங்கள ஃபாலோஅப்ஸ் பண்ணுற மட்டும்தான் அவங்க ஒர்க்காக இருக்கும். ஃப்ரான்ச்சைசி மாடல் ப்ராசஸ் பற்றி பேசணும். இப்போ நான் வந்து ஃபீனிக்ஸ் ஃப்ரான்ச்சைசி மாடியூல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சிம்பிளுங்க, எங்களோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாங்கள் வந்துட்டு 10 இயர்ஸ் எங்கள்கிட்ட நாங்கள் எல்லா விதமான டூல்ஸும் மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்களோட நாலேஜை வந்துட்டு உங்களை வந்துட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு நீங்கள் இப்போ சேலமில் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வந்துட்டு நாங்கள் உங்களோடையே நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணுவீங்க. நாட் ஒன்லி ஃபார் த சேலம் ட்ரிப்ஸ் இல்லாமல் எல்லா விதமான ட்ரிப்ஸுக்கும் நாங்கள் உங்களை கூப்பிட்டு போய் உங்களை வந்துட்டு அந்த ஃபுல் நாலேஜை கெயின் பண்ண வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் இட் வில் பி ஈஸி டு மேனேஜ் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி உங்கள் பிரான்ச்சஸை நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ ஃபீனிக்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 10 வருஷம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் குரூப் ட்ரிப்ஸ், சோலோ ட்ரிப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் மெசேஜாக ஒன்று சொல்லணும் அபவுட் ட்ராவல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ட்ராவல் மோர், எக்ஸ்ப்ளோர் மோர், என்ஜாய் மோர். ஓகேவா? ட்ரை டு மேக் மோர் கான்டாக்ட்ஸ். ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கு? ட்ரீம் ப்ராஜெக்ட்னா எங்களோட மெயின் ட்ரீம் ப்ராஜெக்ட்னா மினிமம் 5 கண்ட்ரீஸ்லையாவது எங்களோட ஓன் ஆஃபீஸ் வித் ஓன் கேட்ரிங் டீம் வித் ஓன் வெஹிக்கிள், எங்களோட ஓன் ஆஃபீஸ் அங்கேருந்து எங்களோட ஓன் டீம் அங்கே மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு யோசிக்கிறேன், இல்லை ட்ராவல் பண்ணணும், இல்லை அங்கே போய் கார்ப்பரேட் ட்ரிப்ஸ்க்கு வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எங்களோட வெப்சைட்டில் இல்லை என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் டேரெக்டாக நானே தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஆஸ் ஆஃப் நவ். ஓகேவா? இல்லை எங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் வந்து பண்ணிங்கன்னா ஃபீனிக்ஸ் லிமிடெட் FENIX.LTD. ஓகேவா? காண்டாக்ட் நம்பர் 9442444904. ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச், இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் டு யூ. இந்த மாதிரி நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணணும், நாங்களும் நிறைய ட்ராவல் பண்ணணும். இன்னும் ட்ராவல் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ.